அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம இதற்கு முந்தைய நாள் வர்த்தகத்தோட முடிவில் நம்ம போட்டோம் அந்தர்பல்ட்னிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்னலில் நிற்காமல் சென்ற சந்தை தொடருமா, இதுக்கு ஒரு பெனால்ட்டி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னா, சந்தை முந்தைய நாள் அதற்கு முந்தைய நாள் ஒரு ஏற்றம், அதற்கப்புறம் ஒரு இறக்கம், திருப்பி மீண்டும் ஒரு ஏற்றமாக இருந்திருக்கு. இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் நேற்றைய சந்தையோட முடிவுக்கு எப்படி அமைந்தது, இன்றைய ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு நாள் முந்தைய நாளோட வணிகத்தின் முடிவுற்ற அடிப்படையில் நம்ம பார்த்திங்கன்னா 18,200 கால் 18,100 புட் ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்காங்க. இதனுடைய தன்மை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதனுடைய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு 130 புள்ளிகள் அப்படின்னா 18,200 18,100 இதனுடைய மையம் 18,150. அப்போ சந்தை 18,200 இருந்து நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 130 பாயிண்ட்னா 18,330 மிக முக்கிய புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே 18,200 கால் 100 புட் 18,200 புட் 18,000 புட் இப்படி வரிசையாக புட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இப்படி பார்க்கும் பொழுது சந்தை இறங்க முகத்தில் முடிஞ்சிருக்கு. ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதிகமான வர்த்தகம் தான் இப்போ நடைபெறணும், ஐடிஎம் ஆப்ஷன்ஸே நடைபெறாது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் 18,100க்கு கீழ் முடிவுற்றிருக்கு. இருந்த போதிலும் நம்மளுக்கு சந்தையில் அதிகமான ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதிகமான வர்த்தகம் மேலே நடைபெறாத காரணனால நம்ம 80% நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தோன்னா, மார்க்கெட் ஒரு கேப் டவுன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம். அதற்கப்புறம் இன்று என்ன கொடுத்துருந்தோம், மார்க்கெட் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் இறங்க முகத்தில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி காலை ப்ரீ ஓப்பனில் கொடுத்தப்போ அப்போ ஃப்ளாட்டாக இறங்க இருந்தால் சந்தை ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு இருக்கும். கொஞ்சம் மேலே ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கு மேலே நிலை பெறாட்டி சந்தை அப்படி இறங்கமுகமாக இருந்தால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் பின் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ளஸ் மைனஸ் ஓப்பன் ப்ளஸ் மைனஸ். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலும் ஓப்பனுக்கு மேலும் சந்தை நிலை பெற்றால் அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இன்று சந்தை என்ன ஆனது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போது நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்ம என்ன பார்த்தோம், கேப் டவுன் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அப்போது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று முடிவுற்ற விலை 18,069, இன்றைக்கி 18,120க்கு ஓப்பன். அப்போது ஒரு 50 புள்ளிகள் ஏற்றத்தில் தான் நம்மளுக்கு ஆரம்பம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் டு லோ பார்த்திங்கன்னா 20 புள்ளி. ஆனால் அப்போ ப்ரீவியஸ் க்ளோசிங்கை நம்மளுக்கு ஓப்பன் மேலே கொடுத்துருக்காங்க. ஓப்பனுக்கு கீழே 20 புள்ளி மட்டும்தான் ட்ராவல்டு. அதுக்கப்புறம்னா ஒரு நாளைக்கு நம்ம 100 to 150 புள்ளிகளோட பயணம் எடுத்திருந்தாலும் 100 புள்ளிகள் எடுத்தாலும் ஓப்பனுக்கு மேலே 80 புள்ளிகளோட பயணம் இருக்க வாய்ப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும், லாஜிக்கலாக எடுத்துக்க முடியும். அப்போ ஏன்னா எஸ்டர்டே ஹை ஆர் லோ அப்படிங்கிறதான் நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எஸ்டர்டே ஹை ஆர் லோ இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ எஸ்டர்டே ஹை 18,216, லோ பார்த்திங்கன்னா 18,055. அப்போது சந்தையை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு 160 புள்ளிகளோட பயணம் கொடுத்துருக்காங்க. 80 புள்ளிங்கிறது ஆவரேஜ். அப்போ இதிலிருந்து 80 புள்ளி ஆட் பண்ணால் 18,135. அப்போ மார்க்கெட் அதாவது நேற்றைய வணிகத்தோட ரேஞ்சில் தான், ஆவரேஜில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆனதற்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் சஸ்டெயின் ஆனது 18,135 அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் 18,286 இதற்கு முந்தைய வர்த்தகத்தோட ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணி அதற்கு மேலே நம்மளுக்கு சென்றிருக்கு. அதே மாதிரி ப்ரீமியம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஹை 18,286, ஃபியூச்சர் 18,344, கிட்டத்தட்ட ஒரு 50 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியம் இருந்திருக்காங்க. 50 புள்ளிகளுக்கு மேலேயே நம்மளுக்கு இருந்திருக்கு. இப்போ அட்டவணையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,300 கால் 200 புட் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய மைய புள்ளி 18,250. அப்போ 18,300 18,200. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போதைக்கு 18,300 கால் 59 ரூபானா 18,360 அப்படிங்கிறதும்
18,200 புட் 40 ரூபாய் அப்படிங்கும்போது 18,160. அப்போ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு வால்டைல் ஜோனாக நம்மளுக்கு இருக்க வாய்ப்பாக இருக்கும். ஒயிட் ஜோனாக இருந்தால் இது 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 100 புள்ளிகள் வருகிறது. அப்போது 18,400 18,100 சந்தை 18,100லிருந்து 400க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதற்குட்பட்டு 18,200 250 300 இந்த ரேஞ்ச் ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். சந்தை விருப்பப்படுவது 18,200லிருந்து 300க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. நாளை அட்டவணை நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அட்டவணை மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி சந்தையோட மாற்றங்கள் ஏற்படும். இப்போது இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான லெவல்ஸாக இருக்கும். சந்தையோட வால்டைல் ஜோன்னா 18,195 டு 18,334, ஒயிட் ஜோன்னா 18,111 டு 18,389. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 18,319, 18,334, 18,359. சப்போர்ட் லெவல் 18,221, 18,195, 18,161 இருக்கும். இதில் பார்த்தா நேற்றைய ஹையை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நேற்றைய ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ண முடியல. ஏன்னா நேற்றைய ஹை நம்மளுக்கு 43,588 இருக்குது. அப்போ நிஃப்டி வந்து நேற்றைய ஹையை பிரேக் பண்ணி ஹைக்கு மேலே முடிஞ்சிருக்குனாங்க. பேங்க் நிஃப்டி நேற்றைய ஹை அருகாமையில் நம்மளுக்கு போகலை. நம்மளுக்கு க்ளோசிங் வந்து 43,284 கொடுத்துருக்குறாங்க. ஹை டு லோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் கொடுத்துருக்குறாங்க. 700 புள்ளினா 600 டு 700 புள்ளிகளோட பயணம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீமியத்தில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதற்கு முந்தைய நாள் வர்த்தகத்தோட முடிவு அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கீழே வந்திருக்கு. இருந்தாலும் முடிவுற்றதன் அடிப்படையில் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் இருக்கிறது. இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங்க்குண்டான வாய்ப்பாக அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்குண்டான வாய்ப்பாக தான் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அன்றைய தினத்தில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்தால் சந்தை வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம். அது ப்ராஃபிட் புக்கிங் இல்லை. அதனால் மார்க்கெட் வந்துட்டு அப்படியே ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்ததுன்னா மார்க்கெட்டை ஒரு கண்டினியூட்டி கிடச்சிருக்கும். அப்படி ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைய அட்டவணை பார்த்திங்கன்னா 43,300 கால், 43,500 கால், 43,200 கால், 43,000 புட் இப்படி கொடுத்துருக்காங்க. சந்தை 43 டு 43,500 ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் மாதிரி வால்டைல் ஜோன் அப்படிங்கிறது 43,103லிருந்து 43,535 ஒரு ஷார்ட் ஜோன், 42,868 டு 43,732 ஒயிட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,443, 43,535, 43,645. சப்போர்ட் லெவல் 43,201, 43,103, 42,906 இருக்கும். இது அனைத்துமே நம்ம நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ இல்லாமல் ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அதனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ், புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எங்கே பயப்படுவாங்களோ அந்த இடத்த தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸாக கொடுத்துருக்கோம். இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அட்டவணைக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். அதற்கு தகுந்த மாதிரி சந்தையை பார்க்க நேரிடும். இதனை நன்றாக கற்றுக்கொண்டு ஆய்வு செய்து நீங்கள் சந்தையில் ஆப்ஷன் வியாபாரம் செய்யலாம். அதற்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. அதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன புரியாது. அதனால் முழு வீடியோக்களை நீங்கள் பார்த்தா தான் புரியும். இதற்கான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு நான் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.